இன்றைக்கி பச்சை மொச்சை குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு உரித்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா அதையும் கழுவி வச்சுக்குவோம். அது கூடவே இது மாதிரி முட்டை கத்திரிக்காய் போட்டு 2 உருளைக்கிழங்கு போட்டு வச்சோம்னா கறி குழம்பு டேஸ்ட் இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம மொச்சை குழம்பு தான் பார்க்க போகிறோம். மொச்சை குழம்புக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் 100 கிராம் சின்ன வெங்காயம், தக்காளி 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதே போல் கொஞ்சோண்டு பூண்டு ஒரு 10லேருந்து 20 வெள்ளைப்பூடு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டோம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. அது கூட சோம்பு போட்டுக்குவோம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பூடையும் சேர்த்துக்குவோம். வெள்ளைப்பூடு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே நல்லா வேகட்டும். இப்போ வெந்துருச்சு. அது கூடவே நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். வெங்காயம் வதங்கிருச்சு. அது கூடவே கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்குவோம். அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் அது கூட சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. மசாலா சேர்த்துக்குவோம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தனியாத்தூள். அதையும் சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுருவோம். மசாலா சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் பெரட்டி விட்டோம்னா இந்த மசாலா வாசம்லாம் சீக்கிரமாக போயிடும். அதுக்காண்டி நல்லா மசாலா கொதிக்கட்டும். இப்போ அது கூடவே நம்ம கழுவி வச்சுருக்க கத்திரிக்காயும் அதோட சேர்த்துக்குவோம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பச்சை மொச்சையோட கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு சேர்த்து வச்சோம்னு சொன்னோம்னா கறிக்குழம்பு மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது இது மாதிரி வச்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பரட்டி விட்டுருவோம். அடுத்த சிம்மில் வச்சுக்குவோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்க மல்லித்தலையும் அதோட போட்டுக்குவோம். போட்டு தண்ணியை ஊற்றிக்குவோம் குழம்பு வேகிற அளவுக்கு. காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சாங்க. நல்லா கொதி வருது. மொச்சக்காய் நல்லா மாவு போல் வெந்துருச்சு. நீங்களும் இதே மாதிரி மொச்சை குழம்பு வச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.